learning outcomes of this session. First one, combination reaction. So different types of reactions. The first one, combination reaction. Second one, decomposition reaction. Third one, single displacement reaction. Fourth one, double displacement reaction. Fifth one, combustion reaction. Sixth one, reversible or irreversible reactions. So இது எல்லாமே types of reactions. இது ஒவ்வொரு reactionsமே in detail நம்ம ஒரு equationோட எப்படி மாறுது அப்படிங்கறத பார்ப்போம். So types of chemical reactions. So already நம்ம வந்து chemical reactions எதனால ஏற்படுது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். So இப்போ அதுல இருக்கக்கூடிய types என்னென்ன? So chemical reactionsனால எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. So அதுலயே different types இருக்கு. So one by one அதை பத்தி நம்ம discuss பண்ணுவோம். So chemical reactions மெயினா ரெண்டு இதை பேஸ் பண்ணியிருக்கு. ஒன்னு வந்து arrangement of atoms. So atoms எப்படி rearrange ஆகுது, ஒரு chemical reaction நடக்கும் போது அதுல இருக்கக்கூடிய bonds எப்படி break ஆகுது, then அதுல இருக்கக்கூடிய atoms எப்படி rearrange ஆகுது அப்படிங்கறத பொறுத்து ஒரு chemical reaction. And இன்னொரு டைப் வந்து direction of reaction. So அந்த reactionோட direction எந்த சைட்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்தும் இருக்கு. So இதை பேஸ் பண்ணியும் பார்ப்போம். So based on rearrangement of atoms, இதுல பார்த்தோம்னா combination reaction, decomposition reaction, single displacement reaction, double displacement reaction and combustion reaction. So totally 5 types இருக்கு. இந்த 5 types குள்ளேயே நிறைய subdivisions இருக்கு. Based on direction of reaction, direction பேஸ் பண்ணி ரெண்டு இருக்கு. ஒன்னு reversible reaction, இன்னொன்னு irreversible reaction. இது one by one நல்லா இன்னும் டீடைலா நம்ம பார்ப்போம். So rearrangement of atomsல decomposition reactionல இருக்கக்கூடிய subdivision பார்த்தோம்னா ஒன்னு thermal decomposition, electrolytic decomposition and photo decomposition. So அதே மாதிரி double displacementல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு precipitation, இன்னொன்னு neutralization. So first combination reaction னா என்ன? Combination னா ஒன்னு சேர்றது. So அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு elements, ஏன்னு ஒரு எலமெண்ட் இருக்கு, பின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. ஸோ ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஏபி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடியதெல்லாம் நம்மளோட ரியாக்டன்ட் அண்ட் ரைட் சைட்ல இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட். அப்ப இங்க ரெண்டு ரியாக்டன்ட் சேர்ந்து நமக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. காம்பினேஷன் அப்படின்னாலே சேர்க்கை. ஸோ அப்ப ரெண்டு சேர்ந்து நமக்கு ஒன்னு கிடைக்குது. ஸோ 2 or more reactants combines together to form a single product. இத வந்து synthesis reaction சொல்லலாம், இல்ல composition reaction அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ன்றது ஒரு எலிமெண்ட் அண்ட் குளோரின்ங்கிறது ஒரு எலிமெண்ட். சோ ரெண்டுமே தனித்தனி எலிமெண்ட்ஸ். இது ஏன்னு ஒரு ரியாக்டன்ட், இது பிங்கிற ஒரு ரியாக்டன்ட். சோ இது ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க போறது ஹைட்ரஜன் குளோரைட், ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ ரெண்டு ரியாக்டன்ட் சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் தான். இது வந்து எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். எக்ஸோதெர்மிக் அப்படின்னா ஹீட்டை வெளியே விடக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இன்வால்வ்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பாண்ட்ஸ் விச் ரிலீசஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாவே அங்க எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அங்கிருந்து நமக்கு ஹீட் கிடைக்குது. ஸோ அதனாலதான் இதை எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்றோம். எதனால இங்க நியூ பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது? ரெண்டு ரியாக்டன்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண போகுது. அப்ப ஆல்ரெடி அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்ட் எல்லாம் ரீஅரேஞ்ச் ஆகி ஒரு புது பாண்ட் தான் கிரியேட் ஆக போகுது. ஸோ அதனாலதான் இங்க எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. Depending on chemical nature of reactants, there are 3 classes of combination reaction. So இதையே combination reactionயே இன்னும் 3 subdivisions பிரிக்கிறாங்க. So எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னா reactants பேஸ் பண்ணி பிரிக்க போறாங்க. So அதை எப்படின்னு பார்ப்போம். அதுல first type element plus element gives compound. So ரெண்டுமே எலமெண்டா எடுத்துக்கிறாங்க. ரெண்டு reactantமே நமக்கு எலமெண்டா எடுத்துக்க போறோம். So reaction between a metal and a non-metal or two non-metals. So அப்ப அந்த ரெண்டு எலமெண்ட்டுமே எப்படி இருக்கலாம்னா ஒன்னு மெட்டலாவும் இன்னொன்னு நான் மெட்டலாவும் இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே நான் மெட்டலா இருக்கலாம். ஆனா அது ரெண்டுமே எலமெண்ட்ஸா தான் இருக்க போகுது. சோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சல்ஃபர் பிளஸ் ஆக்சிஜன் gives sulfur dioxide. சோ சல்ஃபருங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட்,
ஆக்சிஜனுங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு கிடைச்சது சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ ரியாக்டன்ஸ்ல எடுத்தது சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் கேஸ். இது ரெண்டுமே வந்து நான் மெட்டல்ஸ் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சோடியம் பிளஸ் குளோரின் கிவ்ஸ் சோடியம் குளோரைட். ஸோ ரெண்டு ரியாக்டன்ஸ், சோடியம் ஒரு ரியாக்டன்ட், குளோரின் ஒரு ரியாக்டன்ட். நமக்கு கிடைச்சது ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் சோடியம் குளோரைட். ஸோ அதுல ரியாக்டன்ஸ் என்னவா எடுத்திருக்காங்கன்னா நான் மெட்டல். குளோரின் வந்து நமக்கு நான் மெட்டல், சோடியம் வந்து மெட்டல். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் பார்த்தோம்னா காம்பவுண்ட் பிளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். காம்பவுண்ட்னா ரெண்டு எலமெண்ட் சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் ஒரு காம்பவுண்ட். ஸோ ரெண்டு ரியாக்டன்ட்ல ஒரு ரியாக்டன்ட் வந்து காம்பவுண்டா இருக்கு, இன்னொரு ரியாக்டன்ட் வந்து எலமெண்டா இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்க போகுது. ஸோ ரியாக்ஷன் பிட்வீன் அ காம்பவுண்ட் அண்ட் அன் எலமெண்ட் டு ஃபார்ம் அ நியூ காம்பவுண்ட். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் PCl3 பிளஸ் Cl2 கிவ்ஸ் PCl5. ஸோ அப்போ PCl3 அப்படிங்கிறது நமக்கு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட். ஸோ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடும் குளோரினும் நமக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இந்த PCl3 அப்போ பாஸ்பரஸ்ங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு, குளோரின்ன்ற ஒரு எலமெண்ட் இருக்கு. ஸோ ரெண்டு எலமெண்ட் சேர்ந்தனால இது ஒரு காம்பவுண்ட். ஸோ அப்போ நமக்கு எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட் இங்க காம்பவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட். ஸோ குளோரினுங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட் தான். ஸோ ஒரு காம்பவுண்டும் ஒரு எலமெண்ட்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு காம்பவுண்ட். PCl5ங்கிறது ஒரு காம்பவுண்ட், Pங்கிறது ஒரு எலமெண்ட், குளோரினுங்கிறது ஒரு எலமெண்ட். ஸோ ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா அது ஒரு காம்பவுண்ட். ஸோ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் ரியாக்ட்ஸ் வித் குளோரின் கேஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட். நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். ஸோ ரெண்டு ரியாக்டன்ட்டுமே காம்பவுண்டா எடுத்துக்கிறோம், நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் காம்பவுண்ட் தான். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் சிலிக்கான் டை ஆக்சைடு பிளஸ் கால்சியம் ஆக்சைடு கிவ்ஸ் கால்சியம் சிலிகேட். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் பார்த்தோம்னா சிலிக்கான் டை ஆக்சைடு. அப்போ சிலிக்கானுங்கிறது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜனுங்கிறது ஒரு எலமெண்ட். ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட் சேர்ந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட்டே ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ செகண்ட் இது பார்த்தோம்னா கால்சியம் ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட். ஸோ ரெண்டு எலமெண்ட்டும் சேர்ந்துச்சுன்னா ஒரு காம்பவுண்ட். ஸோ கால்சியம் ஆக்சைடுங்கிறது ஒரு காம்பவுண்ட். ஸோ இப்போ டோட்டலா ரெண்டு காம்பவுண்ட் சேர்ந்து நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு, கால்சியம் சிலிகேட். ஸோ அப்போ இது காம்பவுண்ட் அண்ட் காம்பவுண்ட் ஜாயின்ஸ் டுகெதர் டு கிவ் அ ப்ராடக்ட். அதுவும் நமக்கு ஒரு காம்பவுண்ட். நெக்ஸ்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ டீகம்போசிஷன் அப்படின்னா தனியா பிரியிறது. இங்க பார்த்தோம்னா AB அப்படிங்கிறது ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான். சிங்கிள் ரியாக்டன்ட் கிவ்ஸ் 2 or more ப்ராடக்ட்ஸ். ஒரே ஒரு ரியாக்டன்ட் பிரிஞ்சு தனித்தனியா ரெண்டு ப்ராடக்ட்ஸோ இல்ல அதுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸையோ கொடுத்துச்சு அப்படின்னா அது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ a single compound splits into 2 or more simpler substances under suitable condition. ஸோ இது வந்து அப்படியே காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட். காம்பினேஷன் ரியாக்ஷன்ல என்ன நடந்தது, ரெண்டு எலமெண்ட் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் நமக்கு கொடுத்தது. பட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல ஒரே ஒரு ரியாக்டன்ட் ரெண்டா பிரியுது. ஸோ இது அப்படியே ஆப்போசிட் அதுக்கு. ஸோ மேஜர் phenomenon in a decomposition reaction is breaking of bonds. So it requires energy to break the bonds. ஸோ இங்க பார்த்தோம்னா ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்கு, ஏபிங்கிறது ஒரு ரியாக்டன்ட். அது ரெண்டா பிரியணும் அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டு பிரேக் ஆகணும். ஸோ பாண்டு பிரேக் ஆகணும் அப்படின்னா நமக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ எனர்ஜி தேவைப்பட்டா வெளியே இருந்து தான் அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அது வந்து எண்டோதெர்மிக் அப்படின்னு வரும். ஸோ இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 main types based on nature of energy used to break the bonds. ஸோ இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனை 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்றோம். ஸோ எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக் ஆகணும். அப்ப அந்த பாண்ட் பிரேக் ஆக ஒரு எனர்ஜி நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த எனர்ஜி என்ன டைப் ஆஃப் எனர்ஜி, ஸோ அந்த டைப் ஆஃப் எனர்ஜியை வச்சு நம்ம இதை 3ஆ கிளாசிஃபை பண்ண போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டைப் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். தெர்மல் அப்படின்னு இந்த வேர்டை வச்சே நம்ம சொல்லிடலாம், இது ஹீட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ரியாக்டன்ட் இஸ் டீகம்போஸ்ட் பை அப்ளையிங் ஹீட். ஸோ ஹீட் எனர்ஜி கொடுத்து நம்ம அதை டீகம்போசிஷன் நடக்க போகுது. Molecule is dissociated by absorption of heat. It is also called as thermolysis.
ஸோ டீகம்போசிஷன் ஒரு விஷயம் ரெண்டா பிரியிறது. ஸோ இப்ப எப்படி பிரிய போகுதுன்னா நம்ம ஹீட் கொடுத்து அதை நம்ம பிரிக்க போறோம். ஸோ இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெர்மோலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீட் இஸ் சப்ளைட் டு பிரேக் த பாண்ட்ஸ். இட் இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ ஹீட் இஸ் சப்ளைட், நம்ம தான் ஹீட் கொடுக்குறோம் அந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு. ஸோ ஹீட்டை எப்போ உள்ள கொடுக்குறோமோ அப்பவே அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ காம்பவுண்ட் டு எலமெண்ட். ஸோ ஒரு காம்பவுண்ட் எலமெண்டா பிரிய போகுது. இதை வந்து எலமெண்ட் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், a compound HgO is decomposed into two elements, Hg and oxygen. இது வந்து மெர்க்குரி ஆக்சைடு. மெர்க்குரி ஆக்சைடு ஹீட் கொடுத்தோம்னா என்னவா பிரியுதுன்னா மெர்க்குரி அண்ட் ஆக்சிஜன். ஸோ ரெண்டா நமக்கு பிரிஞ்சிருது. அப்ப மெர்க்குரி ஆக்சைடுன்றது ஒரு காம்பவுண்ட். இது என்னவா பிரிஞ்சிருக்கு? மெர்க்யூரி அண்ட் ஆக்சிஜன். மெர்க்யூரிங்கிறது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன்ன்றது ஒரு எலமெண்ட். ஸோ எலமெண்ட்ஸா பிரிஞ்சிருக்கு. எப்படி பிரிஞ்சிருக்குன்னா நம்ம ஹீட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஒரு காம்பவுண்ட் ரெண்டு எலமெண்ட்ஸா பிரிஞ்சிருக்கு இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ இதுவே வந்து காம்பவுண்ட் டு காம்பவுண்ட், காம்பவுண்டே காம்பவுண்டா எப்படி பிரியுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டுங்கிறது ஒரு காம்பவுண்ட். கால்சியம் இருக்கு அண்ட் கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 3 எலமெண்ட்ஸ் ஒரே காம்பவுண்ட்ல இருக்கு. ஸோ இதை ஹீட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடா பிரியுது. ஸோ கால்சியம் ஆக்சைட்லேயே நமக்கு 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. கால்சியம் அண்ட் ஆக்சிஜன் இருக்கனால இது ஒரு காம்பவுண்ட். நெக்ஸ்ட் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கனால இது ஒரு காம்பவுண்ட். ஸோ நம்மளோட ரியாக்டன்ட்டும் காம்பவுண்ட் தான், நம்மளோட ப்ராடக்ட்டும் காம்பவுண்ட் தான். ஸோ அப்போ இதை என்னன்னு சொல்றோம்? காம்பவுண்ட் டு காம்பவுண்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா காம்பவுண்ட் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். So calcium carbonate, when heated, it breaks down into calcium oxide and carbon dioxide. Next, electrolytic decomposition reaction. So electrolytic. So இந்த வார்த்தையிலே நம்ம கண்டுபிடிச்சலாம். எலக்ட்ரோ அப்படின்னாவே அங்க ஏதா ஒரு கரண்ட் சப்ளை பண்ண போறோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல படிச்சிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் யூஸ்ட் டு பிரிங் த ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவைப்படுது. அங்க எப்படி நம்ம ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணுமோ இங்க அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ண போறோம். ஸோ காம்பவுண்ட் டு எலமெண்ட், ஒரு காம்பவுண்ட எலமெண்டா எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். Decomposition of sodium chloride occurs on passing electric current through its aqueous solution. ஸோ சோடியம் குளோரைடு எடுத்துக்க போறோம். சோடியம் குளோரைடை கரண்ட் பாஸ் பண்ணி எப்படி எலமெண்ட்ஸா பிரிக்கிறோம். ஸோ சோடியம் குளோரைடோட ஃபார்முலா NaCl. இது ஒரு காம்பவுண்ட். ஸோ ஆன் எலக்ட்ரிசிட்டி, பாசிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் பாஸ் பண்றோம். கரண்ட் பாஸ் பண்ணோடனே அது என்னவா டீகம்போஸ் ஆகுது அப்படின்னா சோடியம் அண்ட் குளோரின். சோடியம்ங்கிறது ஒரு எலமெண்ட், குளோரின்ங்கிறது ஒரு எலமெண்ட். ஸோ சோடியம் குளோரைட் டீகம்போசஸ் இன்டு மெட்டாலிக் சோடியம் அண்ட் குளோரின் கேஸ். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ராலிசிஸ்னாமே நமக்கு தெரியும், ஒரு கேத்தோட் இருக்கணும், ஆனோட் இருக்கணும் அண்ட் எலக்ட்ராலிட்டிக் சொல்யூஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் போட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ போட்டோ அப்படின்னாலே இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ லைட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் ஃபெசிலிட்டேட் சம் ஆஃப் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ இங்க யூஸ் பண்ண போற எனர்ஜி என்ன டைப்னா லைட் எனர்ஜி. ஸோ காம்பவுண்ட் டு எலமெண்ட் டீகம்போசிஷன். ஸோ ஒரு காம்பவுண்டை 2 எலமெண்ட்ஸா பிரிக்க போறோம். ஸோ when silver bromide is exposed to light, it breaks down into silver metal and bromine gas. ஸோ சில்வர் bromide அப்படிங்கிறது தான் நம்மளோட ரியாக்டன்ட். அதை வந்து லைட் when it is exposed to light, in the presence of light, லைட் எனர்ஜி இருக்கும் போது அது என்னவா பிரேக் ஆகும் அப்படின்னா சில்வர் அண்ட் bromine தனித்தனியா பிரேக் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம ஓல்டன் டேஸ்ல இந்த ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் வந்து சொல்லுவாங்க, நான் சூரிய வெளிச்சத்துல வந்து கழுவி தரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இதை பேஸ் பண்ணி தான். ஸோ எல்லோ கலர்ட் சில்வர் bromide turns into கிரே கலர்ட் சில்வர் மெட்டல்.
ஸோ அந்த சில்வர் புரோமைட் அந்த காம்பவுண்ட் என்ன கலர்ல இருக்குன்னா எல்லோ கலரா இருக்கும். அப்புறம் சன்லைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட்ல அது ரியாக்ட் ஆன உடனே அது சில்வரா பிரியும் போது அது கிரே கலர்ட் சில்வர் மெட்டலா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா போட்டோலிசிஸ். போட்டோனா லைட். ஸோ லைட்டை வச்சு ஒரு ரியாக்ஷன் நடக்கிறனால இட் இஸ் கால்ட் போட்டோலிசிஸ். Next type of reaction, single displacement reaction. So displacement அப்படின்னா இடமாற்றல். So displacement அப்படின்னா இடமாற்றம் அடைவது. So single displacementனா கொடுக்கக்கூடிய ஒரு எலமெண்டோ ஒரு காம்பவுண்டோ இடத்தை மாத்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். So for example, ஏன்னு ஒரு ரியாக்டன்ட் எடுத்திருக்கோம். BC அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட். இதுவும் ஒரு ரியாக்டன்ட் தான், ஒரு காம்பவுண்டா எடுத்திருக்கோம். ஸோ அப்ப நமக்கு ரியாக்ஷன் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்னா AC பிளஸ் B. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, லெஃப்ட் சைட்ல நமக்கு ஏன்னு ஒரு எலமெண்டா இருக்கு, BCங்கிறது ஒரு காம்பவுண்ட். ஸோ ஒரு எலமெண்ட்டும் ஒரு காம்பவுண்டும் சேர்ந்துருக்கு. அது ரியாக்ஷன் நடந்த பிறகு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, அகெயின் ஒரு காம்பவுண்டும் ஒரு எலமெண்ட்டும் கிடைச்சிருக்கு. So elements of compound reactant is replaced by element reactant to form a new compound and then element. So இங்க என்ன சொல்றாங்க, elements of compound reactant. So reactantல இருக்கக்கூடிய compound, இந்த compoundல இருக்கக்கூடிய elements தான் இடத்தை மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So அது எதோட மாத்தி இருக்கு அப்படின்னா is replaced by element reactant to form a new compound and then element. ஸோ எலமெண்ட்ல இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் அதோட நம்ம மாத்திருக்கோம். ஸோ இங்க பாருங்க, எலமெண்ட் ஏன்றது ஒரு எலமெண்ட், பிசிங்கிறது ஒரு காம்பவுண்ட். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது ஏசி. ஸோ இந்த எலமெண்ட் போய் இந்த காம்பவுண்ட்ல ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ பி நமக்கு தனியா வந்துடுச்சு. ஸோ ஏ டிஸ்பிளேசஸ் எலமெண்ட் பி ஃப்ரம் காம்பவுண்ட் பிசி. ஸோ ஒரே ஒரு இடம் தான் மாறி இருக்கு. இந்த ஏங்கிறது மட்டும் இந்த பியை போய் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ பி தனியாயிடுச்சு. அப்போ ஒண்ணு மாறி இருக்கனால இது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிங்க் பிளஸ் ஹைட்ரஜன் குளோரைட் கிவ்ஸ் ஜிங்க் குளோரைட் பிளஸ் ஹைட்ரஜன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜிங்க்ன்றது ஏ நமக்கு. ஸோ ஒண்ணு எலமெண்டா இருக்கு. பில பார்த்தோம்னா HCl. ஸோ HClங்கிறது ஒரு காம்பவுண்ட், ஹைட்ரஜன்ன்றது ஒரு எலமெண்ட், குளோரின்ங்கிறது ஒரு எலமெண்ட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு காம்பவுண்ட். அப்ப ஏல வெறும் எலமெண்ட் இருக்கு, பிசிங்கிறது ஒரு காம்பவுண்ட். இது ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஏ, இந்த ஜிங்க் வந்து இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடுது. ரீப்ளேஸ் பண்ணா என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜனோட பிளேஸ்க்கு ஜிங்க் போயிடுச்சு. அப்ப ஜிங்க் குளோரைடா மாறிடுது. அதுதான் இங்க கொடுத்திருக்கோம், ஜிங்க் குளோரைட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ ஜிங்க் மெட்டல் பிளேஸ்ட் இன் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், ஹைட்ரஜன் கேஸ் இஸ் இவால்வ். ஸோ இந்த ரியாக்ஷன்ல நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. Hydrogen is displaced by zinc metal and zinc chloride is formed. So இதுவே next reaction எடுக்கிறோம். Iron Fe plus CuSO4 gives FeSO4 plus Cu. So அப்ப அயனுங்கிறது ஒரு எலமெண்டா எடுத்திருக்கோம். காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது ஒரு காம்பவுண்ட். ஸோ அதுதான் BC. காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு எலமெண்ட்ஸ் காப்பர் சல்ஃபேட். அது ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அயன் சல்ஃபேட் பிளஸ் காப்பர். அப்ப என்ன ஆகுது, இந்த அயன் போயிட்டு இந்த காப்பர் பிளேஸ ரீப்ளேஸ் பண்ணிடுது. ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது அயன் சல்ஃபேட். காப்பர் அப்ப தனியாயிடும். ஸோ அயன் நெயில் இஸ் பிளேஸ்ட் இன் an aqueous solution of copper to sulfate. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னா ப்ளூ சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்ல அயன் நெயில். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ப்ளூ கலர்ல இருக்குது, அதுல அயன் நெயில நம்ம பிளேஸ் பண்றோம். ஸோ அயன் நெயில் பிளேஸ் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா அயன் displaces copper from its aqueous solution and formed copper deposits over iron nail. So அப்படி ஆகும்போது நமக்கு green color solution கிடைக்குது. So green color solution of iron sulfate and iron nail. So displacement reaction இங்க நடந்திருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். NaCl plus F2 gives NaF plus Cl2. So அப்ப NaClங்கிறது ஒரு காம்பவுண்ட், சோடியம் இருக்கு, குளோரின் இருக்கு, தென் ஃப்ளூரின்றது ஒரு எலமெண்ட். ஸோ ரெண்டு ரியாக்டன்ஸ்ல ஒன்னு காம்பவுண்டா இருக்கு, இன்னொன்னு எலமெண்டா இருக்கு. ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றனால
இந்த சோடியமோட இடத்த இந்த ஃப்ளூரின் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ அப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த குளோரினோட இடத்த இந்த ஃப்ளூரின் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது NaF பிளஸ் இப்ப இந்த குளோரின் தனியாயிடுச்சு. ஸோ Cl2. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன்ல இப்ப நான் மாத்தி எழுதுறேன். இந்த NaF சோடியம் ஃப்ளூரினை ஒரு காம்பவுண்டா எழுதியிருக்கோம். குளோரினை மட்டும் தனியா ஒரு எலமெண்டா எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டு ரியாக்டன்ஸ். இது ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு NaCl plus F2 அப்படின்ட்டு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல இட் இன்வால்வ்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் குளோரின் ஃப்ரம் NaCl பை ஃப்ளூரின். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் குளோரின் டிஸ்பிளேஸ் ஆகுது. எதை வச்சு? ஃப்ளூரினால டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் கரெக்ட். செகண்ட் ரியாக்ஷன்ல பார்த்தோம்னா குளோரின் டிஸ்பிளேசஸ் ஃப்ளூரின் ஃப்ரம் NaF. குளோரின் வந்து ஃப்ளூரினை டிஸ்பிளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நடக்காது. இந்த ரியாக்ஷன் தப்பு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளூரின் இஸ் மோர் ஆக்டிவ் than குளோரின் அண்ட் ஆக்குபைஸ் அப்பர் பொசிஷன் இன் பீரியாடிக் டேபிள். ஸோ ஆல்ரெடி பீரியாடிக் டேபிள் படிக்கும் போதே நம்ம பார்த்துருப்போம். ரியாக்டிவிட்டி சீரீஸ்னு ஒன்று பார்த்துருப்போம். So in displacement reactions, activity of elements and their relative position in periodic table are the key factors to determine feasibility of reaction. So displacement reactionல reactivity seriesன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். reactivity series for example halogen வச்சு காட்டினா ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறனால தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஃப்ளூரின், குளோரின் இது எல்லாமே ஹாலஜன்ஸ்ல வரக்கூடியது. ஸோ நமக்கு தெரியும் எது மோஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னா ஃப்ளூரின் தான் ஹாலஜன்ஸ்லேயே மோஸ்ட் ரியாக்டிவ். ஸோ அந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் பார்த்தோம்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் தான் வரும். அப்போ ஃப்ளூரின் மோஸ்ட் ரியாக்டிவ்ங்கிறனால ஃப்ளூரினால தான் குளோரினை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அதுவே செகண்ட் ரியாக்ஷன்ல பார்த்தோம்னா குளோரின் இங்க தனியா இருக்கு. குளோரின் வந்து ஃப்ளூரினுக்கு அப்புறம் தான் ரியாக்டிவ். ஸோ அப்போ குளோரின் போயிட்டு ஃப்ளூரினை டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல. அதனாலதான் இந்த செகண்ட் ரியாக்ஷன் தப்பு. ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? மோர் ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் ரெடிலி டிஸ்பிளேஸ் less active elements from their aqueous solution. எது ரியாக்ஷன் ஜாஸ்தி நடக்குமோ அதுதான் டக்குன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியும். அப்ப ஃப்ளூரினா குளோரினான்னு பார்க்கும்போது நமக்கு ஃப்ளூரின் தான் மோஸ்ட் ரியாக்டிவ். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கரெக்ட். ஸோ இங்க ரியாக்டிவிட்டி சீரீஸும் நம்ம பார்ப்போம். பொட்டாசியம் இதுதான் வந்து அந்த ஆர்டர். பொட்டாசியம், சோடியம், லித்தியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், கார்பன். ஸோ இது எல்லாமே மோஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ லெஸ் ரியாக்டிவ்னு பார்த்தோம்னா ஜிங்க், அயன், ஹைட்ரஜன், காப்பர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம் இது எல்லாமே லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ ஆல்ரெடி டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், இடம் மாறுறது. சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரே ஒரு பொருள் இடம் மாறி இருக்கு. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ரெண்டு பொருள் இடம் மாறுது நமக்கு. ஸோ அதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். AB plus CD gives AD plus CB. ஸோ இங்க நமக்கு பார்த்தாலே தெரியுது இந்த Bன்ற இடத்துல D வந்திருக்கு அண்ட் Dன்ற இடத்துல B வந்திருக்கு. ஸோ அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடியது எல்லாமே காம்பவுண்ட்ஸ் தான். எலமெண்ட்ஸால டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இடம் பெற முடியாது. ஏன்னா வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா காம்பவுண்டா இருந்தா மட்டுமே முடியும். ஸோ அயான் ஆஃப் ஒன் காம்பவுண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை அயான் ஆஃப் அனதர் காம்பவுண்ட். ஸோ அயான் ஆஃப் ஒன் காம்பவுண்ட். ஸோ இந்த ஒரு காம்பவுண்ட் இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஏபிங்கிறது ஒரு காம்பவுண்ட். ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட்ல பிளஸ் அயான்ஸும் இருக்கும் மைனஸ் அயான்ஸும் இருக்கும். ஸோ ரெண்டு சார்ஜஸ்மே இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க, அயான் ஆஃப் ஒன் காம்பவுண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை அயான் ஆஃப் அனதர் காம்பவுண்ட். இப்போ சிடி எடுத்துக்கிட்டோம்னா சிடிலையும் எனக்கு பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஒன்று இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிளஸ் சார்ஜ் இன்டர்சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா ரெண்டு காம்பவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மைனஸ் சார்ஜ் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ அயான்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் சார்ஜஸ் ஒன்லி இன்டர்சேஞ்ச். Cation can be replaced by other cation.
ஸோ ஐடென்டிக்கல் சார்ஜஸ் ஒன்று இங்கே கேட்டையான் எடுத்தா இந்த காம்பவுண்ட்லையும் நான் கேட்டையானை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே ஆனையான் எடுத்தேன்னா இதுலயும் ஆனையானை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம அழகா ஷோ பண்ணியிருக்கோம். ஏபி அப்ப ஏ வந்து பாசிட்டிவ், பி வந்து நெகட்டிவ். சிடில சி பாசிட்டிவ், டி நெகட்டிவ். அப்ப பியும் நெகட்டிவ், டியும் நெகட்டிவ். ஸோ அது ரெண்டுத்தை தான் இடம் மாத்துறோம். அப்ப ஒன்னு இடம் மாத்துனா பாசிட்டிவ் இடம் மாத்தணும், இல்லைன்னா ரெண்டு நெகட்டிவ்ஸையும் இடம் மாத்தணும். ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெட்டாதீசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னும் சொல்லலாம் இதை. ஸோ எய்தர் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் மஸ்ட் பி எய்தர் அ precipitate ஆர் வாட்டர். ஸோ இப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஒன்று precipitate-ஆ இருக்கும். precipitate-னா அந்த சொல்யூஷன்ல டிசால்வ் ஆகாம பேஸ்ட் மாதிரி தங்கிடுறது, அதுதான் precipitate. ஒன்று precipitate கிடைக்கும், இல்லைன்னா வாட்டர் கிடைக்கும். ஸோ இதை வச்சு இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ ஒன்று precipitation reaction. So when aqueous solutions of two compounds are mixed, they react to form an insoluble compound and a soluble compound. So ரெண்டு காம்பவுண்ட்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா இன்சாலிபிள் காம்பவுண்ட் அண்ட் சாலிபிள் காம்பவுண்ட். ஒன்று வந்து கரையக்கூடியதா கிடைக்குது, இன்னொன்று கரையாததா கிடைக்குது. அந்த கரையாம இருக்கிறதுல தான் நமக்கு precipitate ஃபார்ம் ஆக போகுது. ஸோ insoluble compound formed as one of products is a precipitate. When the clear aqueous solution of potassium iodide and lead nitrate are mixed, a double displacement reaction takes place between them. So potassium iodide and lead nitrate எடுத்துக்கிறாங்க. So potassium iodide ஓட formula Ki, lead nitrate ஓட formula PbNO3 twice. So இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரியாக்டன்ஸ்ல நம்ம பொட்டாசியம் அயோடைடு எடுத்துக்குவோம். பொட்டாசியம் அயோடைட்ல பொட்டாசியமோடது பாசிட்டிவ், அயோடைடு வந்து நெகட்டிவ். ஸோ இந்த ரியாக்ஷன் முடிஞ்சு நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்னா PbI2 லெட் அயோடைட் precipitate பிளஸ் பொட்டாசியம் நைட்ரேட். ஸோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு நெகட்டிவ் சார்ஜஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த நைட்ரேட் உள்ள இடத்துல இந்த அயோடைட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அண்ட் இந்த அயோடைட் உள்ள இடத்துல இந்த நைட்ரேட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் லெட் அயோடைட் precipitate பிளஸ் பொட்டாசியம் நைட்ரேட். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த வார்த்தையை வச்சே நம்ம சொல்லிடலாம் நியூட்ரலைசேஷன். அது ஆசிடாவும் இல்லாம பேஸாவும் இல்லாம நடுநிலையா இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஸோ ஆசிட் பிளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் பிளஸ் வாட்டர். ஸோ அப்போ ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனுக்கு ரியாக்டன்ஸ்ல ஒன்று ஆசிடா இருக்கணும், இன்னொன்று பேஸா இருக்கணும். அது ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரு சால்ட்டா இருக்கும். ஸோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் போத் ஆசிட் அண்ட் பேஸ் நியூட்ரலைசஸ் ஈச் அதர். ஸோ ஒன்றுக்கு ஒன்று நியூட்ரலைஸ் பண்ணி அது ஒரு ஆசிடாவும் இல்லாம பேஸாவும் இல்லாம சமம் ஆயிடுது. சோடியம் ரீப்ளேசஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் forming sodium chloride, a neutral soluble salt. So இங்க ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்திருக்காங்க. NaOH plus HCl gives NaCl plus H2O. So NaOHங்கிறது sodium hydroxide. So OH இருந்தாவே அது ஒரு basic compound. Plus இங்க HCl இருக்கு. So HClங்கிறது acid. So H plus ions இருக்கு. ஸோ ஒரு ஆசிடும் இருக்கு, ஒரு பேஸும் இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரு சால்ட். ஸோ NaCl சால்ட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சோடியம் ரீப்ளேசஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை இந்த சோடியம் அயான் ரீப்ளேஸ் பண்ணி NaCl மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் ஒரு நியூட்ரலைஸ் ஆன சால்ட் கொடுத்துருக்கனால இது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், when ammonium hydroxide reacts with nitric acid it forms ammonium nitrate and water. So ammonium hydroxide ஓட ஃபார்முலா NH4OH. So OH இருந்தனா இது பேஸ் and HNO3. HNO3ங்கிறது நைட்ரிக் ஆசிட். ஸோ H பிளஸ் இருக்கனால இது ஆசிட். ஸோ அப்போ ஒரு ஆசிடும் பேஸும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது சால்ட். ஸோ அமோனியம் நைட்ரேட்டுங்கிறது ஒரு சால்ட் NH4NO3. ஸோ இதுதான் அமோனியம் நைட்ரேட் சால்ட் plus water. So இது neutralization reaction. Next last type of reaction is combustion reaction.
So reactant rapidly combines with oxygen to form one or more oxides and energy. ஸோ இப்போ ரியாக்டன்ட் என்ன பண்ணுது, கம்பஷன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாக்டன்ட் கண்டிப்பா ஆக்சிஜன் இருக்கணும். ஸோ ரியாக்டன்ட் ரேப்பிட்லி கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன். எந்த ஒரு ரியாக்டண்டா இருந்தாலும் அது ஆக்சிஜன் கூட சேர்ந்து அது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ஒன் ஆர் மோர் ஆக்சைட்ஸ். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்லயும் ஆக்சைட்ஸ் வச்ச ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அண்ட் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் மஸ்ட் பி ஆக்சிஜன். Used as heat energy source in many of our day-to-day activities. LPG gas for domestic cooking purposes. So நம்ம வந்து டே டு டே லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எல்பிஜி கேஸ். ஸோ அந்த எல்பிஜி கேஸ் வந்து கம்பஷன் மூலியமா தான் நடக்குது. ஸோ எல்பிஜி இஸ் அ மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன் கேசஸ் லைக் ப்ரோபேன், பியூட்டேன், ப்ரோபிலீன் எக்ஸெட்ரா. ஸோ அப்போ அந்த எல்பிஜி கேஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ்ன்றது ப்ரோபேன், பியூட்டேன், ப்ரோபிலீன் இது எல்லாமே ஹைட்ரோகார்பன்ஸ்னு சொல்லுவோம். இதை பத்தி டீட்டெயிலாக வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல படிப்போம். These hydrocarbons burn with oxygen to form carbon dioxide and water. ஸோ இதை ஏன் நம்ம கம்பஷன் ரியாக்ஷன் சொல்றோம் அப்படின்னா இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாமே ஆக்சிஜன் கூட சேர்ந்து பேர்ன் ஆகும். கம்பஷன் அப்படின்னாலே பேர்ன். ஸோ இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் ஆக்சிஜனோட சேர்ந்து பேர்ன் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ C3H8 பிளஸ் ஆக்சிஜன். C3H8ங்கிறது நம்மளோட ப்ரோபேன் கேஸ். இந்த ப்ரோபேன் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் பிளஸ் ஹீட். ஸோ ஆக்சிஜன் இஸ் ஆடட். ஆக்சிஜன் ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிஜன் ஆட் ஆனாவே அதை நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இங்க ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஹீட் இஸ் எவால்வ்ட். ஹீட் நமக்கு வெளியே கிடைச்சாவே அது நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இங்க அதுவும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது எக்ஸோதெர்மிக் அண்ட் ஆக்சிடேஷன். அப்ப ரெண்டும் சேர்ந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். கம்பஷன் ரியாக்ஷனை நம்ம எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். Flame is formed and it is called burning. So combustion அப்படினாவே burning. Classification based on the direction of reaction. So first type எல்லாமே rearrangement of atoms. So bond break ஆறது, bond சேருறது இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து direction of reaction. அந்த reaction எந்த directionல நடந்திருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் சேஞ்ச். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். அந்த கிளாஸ்ல தண்ணி இருக்கு. ஸோ அந்த தண்ணியை நம்ம கொண்டு போய் ஃப்ரீசர்ல வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஃப்ரீஸ் பண்ணா நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். வெறும் லிக்விடா இருக்கக்கூடியதை ஃப்ரீஸ் பண்ணா ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகுது. திரும்பி அந்த ஐஸ் கட்டியை எடுத்து நம்ம ஃப்ரீசர்ல இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அது மெல்ட் ஆகி நமக்கு திரும்பி ஐஸ் வாட்டர் தான் கிடைக்கும். ஸோ அப்ப ரெண்டுமே நடக்குது. லிக்விடை நம்ம ஐஸாவும் மாத்துறோம், ஐஸை திரும்பி மெல்ட் பண்ணி நம்மளால லிக்விடாவும் மாற்ற முடியுது. ஸோ இது வந்து ஒரு பிசிக்கல் சேஞ்ச் தான். பிசிக்கல் சேஞ்ச்னா என்னன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு சாலிட் லிக்விட் ஆறதோ இல்லை லிக்விட் சாலிட் ஆறது, இந்த மாதிரி சாலிட் லிக்விட் அண்ட் கேஸ் இந்த 3 ஸ்டேட்ல ஒரு சேஞ்சஸ் நடந்தா அதுதான் பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிசிக்கல் சேஞ்ச் இஸ் நாட் அ பெர்மனன்ட் சேஞ்ச். இது வந்து ஒரு பெர்மனண்டான சேஞ்ச் கிடையாது. ஏன்னா இதுல இருந்தே நமக்கு தெரியுது, இதை ஃப்ரீஸ் பண்ணா இது ஐஸ் ஆக போகுது, இதை மெல்ட் பண்ணா இது வாட்டர் ஆக போகுது, அகைன் ஃப்ரீஸ் பண்ணா ஐஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ வந்து இது ஒரு நிரந்தரமான சேஞ்ச் கிடையாது. ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் கேன் பி ரிவர்ஸ்ட். ஸோ பிசிக்கல் சேஞ்சை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி கெமிக்கல் சேஞ்சஸை ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராடக்ட்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு ரியாக்டன்ஸ். ஸோ ஒன்ஸ் ஒரு ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது திரும்பி அந்த ரியாக்டன்ஸா மாறுமா, அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ பர்னிங் ஆஃப் வுட்டை எடுத்து நம்ம பர்ன் பண்றோம். பர்ன் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் சார்ஜிங் மொபைல் பேட்டரி.
ஸோ நம்ம எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சார்ஜிங் ப்ராசஸில் என்ன நடக்குது? ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளை வச்சு பார்ப்போம். ஸோ burning of woodல carbon compounds present in wood burned into carbon dioxide gas and water. ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் woodல வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ எல்லாத்துலயுமே வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் present ஆயிருக்கும். ஸோ woodலயும் நமக்கு கார்பன் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்ப அந்த கார்பன் பேர்ன் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸும் வாட்டரும் நமக்கு கிடைக்கும். ஸோ we cannot get back wood immediately from products. ஸோ ஒன்ஸ் இந்த wood பேர்ன் ஆகி நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைச்சிருச்சு. திருப்பி அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு கேஸ்னா நமக்கு ஃபார்ம் ஆன உடனே அது எஸ்கேப் ஆயிடும். ஸோ திரும்பி வந்து அதை நம்ம வுட்டா கன்வெர்ட் பண்ண பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ we cannot get back wood immediately from products. ஸோ பெர்மனன்ட் சேஞ்ச், இது ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச். ஏன்னா வந்து ப்ராடக்டா மாறினதை திரும்பி நம்மளால ரியாக்டண்டா கொண்டு வர முடியல. ஸோ இது ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச். இதுவே நம்ம மொபைல் பேட்டரி சார்ஜிங் அந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள்ல ரிவர்ஸ் பண்ண முடியல. செகண்ட் பண்ண எக்ஸாம்பிள்ல என்ன சொல்றாங்க? ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொபைல் ஃபோன் கெட்ஸ் எனர்ஜி ஃப்ரம் இட்ஸ் லித்தியம் அயான் பேட்டரி பை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இதுக்கு பேர் தான் டிஸ்சார்ஜிங். ஸோ இப்போ நம்ம வந்து மொபைலை வந்து ஃபுல்லாக சார்ஜ் போடுறோம். சார்ஜ் போட்டுட்டு ஃபுல் சார்ஜ் ஆனோடனே அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்போ நம்ம மொபைலுக்கு எங்க இருந்து எனர்ஜி கிடைக்குதுன்னா நம்ம ஃபோன்ல இருக்கக்கூடிய பேட்டரி, ஸோ லித்தியம் அயான் பேட்டரி, அதுல இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப எனர்ஜி கம்மியாகி அது டிஸ்சார்ஜ் ஆகுது. திரும்பி நம்ம சார்ஜ் போட்டோடனே பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகி திரும்பி அகைன் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது நம்ம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன் ரீசார்ஜிங் மொபைல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட். ஸோ ஒன்ஸ் டிஸ்சார்ஜ் ஆனோடனே திரும்பி ரீசார்ஜ் பண்றோம். திரும்பி ரீசார்ஜ் பண்ணோடனே திரும்பி டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் இஸ் அ ரிவர்சிபிள் ப்ராசஸ், நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்ப இதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இது ஒரு ரிவர்சிபிள் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மே பி ரிவர்ஸ்ட் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் ரிவர்ஸ் பண்ண முடியும், பட் அதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ். இப்போ ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஏபி அப்படிங்கிறது நம்மளோட ரியாக்டன்ட். நமக்கு கிடைக்கக்கூடியது A பிளஸ் B நம்மளோட ப்ராடக்ட். ஸோ ஒரு ரியாக்டன்ட் ரியாக்ட் பண்ணி நமக்கு 2 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா ஏரோ மார்க் 2 சைடுமே இருக்கு. ஸோ AB gives A plus B forward reaction. ஸோ இந்த ஃபார்வர்ட்ல இருக்கக்கூடிய ஏரோவை பார்த்து நம்ம இதை ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏபிங்கிற ஒரு ரியாக்டன்ட் A and B 2 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இதே மாதிரி A plus B இந்த 2ம் சேர்ந்து ஏபிங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுக்கும். ஸோ நம்ம ரைட் சைட்ல இருந்து பார்த்தோம்னா இது நம்மளோட ரியாக்டன்ட், இது நம்மளோட ப்ராடக்ட். ஸோ அப்ப 2 ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும். ஸோ இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல பார்த்தோம்னா நம்ம 2 ரியாக்ஷன் பார்க்குறோம். ஒன்னு காம்பினேஷன் ரியாக்ஷன், இன்னொன்னு டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ல என்ன நடக்குது? டீகம்போஸ் ஆகுது. ஒரு ரியாக்டன்ட் 2 ப்ராடக்ட்ஸா டீகம்போஸ் ஆயிருக்கு. பேக்வர்ட் ரியாக்ஷன்ல 2 ரியாக்டன்ட்ஸ் ஒரு ப்ராடக்டா கம்பைன் ஆகுது. ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா H2O2 இது வந்து பிரிஞ்சிச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது H2O அண்ட் ஆக்சிஜன். வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. அகைன் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது H2O2. So products can be converted back to reactants. It is represented by a double arrow with the heads in direction opposite to each other. So எப்பயுமே reversible reaction நம்ம இந்த மாதிரி டபுள் ஏரோல தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அந்த டபுள் ஏரோவுக்குமே அந்த டைரக்ஷன் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஒன்னு ஃபார்வர்ட்ல இருக்கு, இன்னொன்னு பேக்வர்ட்ல இருக்கு அந்த ஏரோ ஹெட். No products are formed in aforesaid reaction. PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் இது ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் அண்ட் குளோரின் கிடைக்குது. ஸோ 2ஆ பிரியுது. ஸோ ஒரு ரியாக்டன்ட் நமக்கு 2 ப்ராடக்ட்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னா அகைன் இந்த ப்ராடக்ட்ஸ் சேர்ந்துச்சுன்னா நமக்கு அகைன் PCl5 கொடுக்க முடியும். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் என்ன நடக்குது? டீகம்போசிஷன் ஆஃப் PCl5. ஒன்னு வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்.
பேக்வர்ட் ரியாக்ஷன்ல காம்பினேஷன் இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு PCl5 கொடுக்க போகுது. ஸோ அப்ப இது காம்பினேஷன் ரியாக்ஷன். இனிஷியலி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர் தென் பேக்வர்ட் ரியாக்ஷன். எப்பயுமே ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் வந்து பேக்வர்ட் ரியாக்ஷனை விட ஃபாஸ்டா இருக்கு. ஆனா டைம் போக போக அது வந்து ஸ்பீட் ஆஃப் போத் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டு ரியாக்ஷனுமே ஈக்குவல், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே ஈக்குவலான ஸ்பீட்ல தான் இருக்கும். ஸோ PCl5 cannot be completely converted into product as reaction is reversed. ஸோ ஒன்ஸ் இந்த ரியாக்ஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய PCl3 அண்ட் Cl2 பிரிஞ்சது இல்லையா, ஸோ இது திரும்பி கம்ப்ளீட்டா வந்து PCl5 ஃபார்ம் ஆக முடியாது. Actual measurement of given reaction shown that reaction is at equilibrium. Amount of PCl5 is greater than PCl3 and PCl2. ஸோ எப்பயுமே இங்க இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் தான் வந்து ஜாஸ்தி அமௌண்ட்ல இருக்கும், ப்ராடக்ட் கம்மியா தான் இருக்கும் ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல. ஸோ irreversible reaction. Irreversible. ஸோ இந்த வார்த்தையிலே தெரிஞ்சுக்கலாம், ரிவர்ஸ் பண்ண முடியாது. Reactions that cannot be reversed. Unidirectional takes place only in forward direction. ஸோ ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னாலே அது ஏதோ ஒரு டைரக்ஷன்ல தான் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன். கம்பஷன் ஆஃப் கோல். இங்க என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்கன்னா கம்பஷன் ஆஃப் கோல், கோலை எரிக்கிறது. ஸோ சாலிட் கோல் burns into oxygen and gets converted into carbon dioxide gas and water. ஸோ கோலை நம்ம எரிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அது கார்பன் டை ஆக்சைடு கேஸும் வாட்டரும் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ். ஸோ கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹீட். ஸோ அப்போ ப்ராடக்ட்ல நமக்கு கிடைச்சது கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஸோ ஒரு கேஸ் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது அப்படின்னாவே அது கிடைச்ச உடனே எஸ்கேப் ஆக தான் பார்க்கும். So as soon as it is formed, it escapes out of reaction container. So extremely hard to decompose a gas into a solid. So அப்ப கார்பன் டை ஆக்சைடு கிடைச்ச உடனே அது எஸ்கேப் ஆக பார்க்கும். மோரோவர் அது எஸ்கேப் ஆகலனாலும் அதே இடத்துல இருந்து நமக்கு திரும்பி அந்த சாலிடை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கேஸா மாறின ஒரு விஷயத்த சாலிடா மாத்துறது கஷ்டம். So backward reaction is not possible. So இப்ப reversible and irreversible reaction இதுக்கான டிஃபரன்ஸ் பார்ப்போம். Reversed under suitable condition. Reversible reaction நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். Irreversible reaction நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது. It cannot be reversed. Reversible reactionல forward and backward reactions takes place simultaneously. ஒரே நேரத்துல forward and backward ரெண்டு ரியாக்ஷனுமே நடக்கும். Irreversible reactionல unidirectional ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் நடக்கும், அதுவும் forward directionல. Then reversible reaction attains equilibrium. ஒரு சமநிலையை அடையும் reversible reaction. Irreversible reactionல equilibrium is not attained. Equilibrium ஒரு சமநிலை எதுவுமே இருக்காது அதுல. Reversible reactions, reactants cannot be converted completely into products. அதாவது நமக்கு என்ன ரியாக்டன்ட் இருக்கோ அது கம்ப்ளீட்டா நமக்கு ப்ராடக்டா மாறாது. ஏன்னா அது வந்து reversible reaction. அதுவே irreversibleல என்ன ரியாக்டன்ட் இருக்கோ அது கம்ப்ளீட்டா ப்ராடக்டா மாறி தான் ஆகணும். ஸோ ரியாக்டன்ஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட்ஸ். ரிவர்சிபிள் ரியாக்ஷனோட ரியாக்டிவிட்டி ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும். ஸோ irreversible ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். ஸோ ஒரு சின்ன ரீகேப் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல மெயினா ரெண்டு பார்த்தோம். ஒன்னு ஆட்டம்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்னு டைரக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இந்த ரெண்டை பேஸ் பண்ணி நிறைய சப்டிவிஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ரிவர்சிபிள் விசஸ் irreversible ரியாக்ஷன். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com.
இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.